சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்க செய்வோம். வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்துட்டு அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும் போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பவுமே எனக்கு போன் பண்ணாருன்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாரு. இப்பெல்லாம் உன் துறையில ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்கு, அதை எப்ப கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை விளக்க குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். பக்கம் 281 3000 கோயில்களுக்கு திருக்குடம் முழக்கு என்று. இதிலும் ஒரு பின்னடைவு. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் 5 ஆண்டுகளில் 4930 என்றால் நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த 3000ஐயும் கணக்கிட்டு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் 12630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் எஸ்எல்சி அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? அமைச்சர் பேரவை தலைவர் அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்குட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயத்தை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாம நிலுவையில் இருக்கிறது. அதுல முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தும் 79 அறிவிப்புகள், அந்த அறிவிப்புகளில் 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாம துவங்கப்படாத நிலையில இருக்குது. அப்ப வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்க செய்வோம். ஆனா வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கீர்கள் 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான் கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன், 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அதை மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும் போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையா ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பவுமே எனக்கு போன் பண்ணாருன்னா அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாரு. இப்பெல்லாம் உன் துறையில ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்கு, அதை எப்ப கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்கள்ல திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன்.